நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே, ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே, இம்மையே ராமா என்ற எழுத்து இரண்டினால். அன்னதானம் அகிலனல் தானங்கள், கன்னிதானம் கபிலையின் தானமே, சொர்ணதானம் பலன் என சொல்லுவர், மண்ணு ராமகதை மறவார்கரோ. உலகம் யாவையும் தாமுல வாக்கலும், நிலை பெருத்தலும் நீட்டலும், நீங்களா அழகிலா விளையாட்டுடையார், அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே. அஞ்சிலே ஒன்று பெற்றான், அஞ்சிலே ஒன்றை தாவி, அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி, அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலார் ஊரில், அஞ்சிலே ஒன்றை வைத்தான், அவன் நம்மை அழித்து காப்பான். இந்த ஸ்ரீராம நவமி உற்சவத்தின் உபயதாரர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியை அமைப்பாளர்களுக்கும், எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும், ஆரிய வைசிய சமூக முக்கியஸ்தர்களுக்கும் மற்றும் இங்குள்ள அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜெய் ஜெய் வாசவி. இன்னைக்கு ராமாயண கதாபாத்திரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் தலைப்பு எடுத்திருக்கேன். நீங்க சொன்ன எல்லா கேரக்டர்களையும் நம்ம குரூப்பா பிரிக்கணும் அப்படின்ட்டு பார்த்தோம்னா, ஒன்று ஹீரோவுக்கு ஹெல்ப் பண்ணவங்க, ஹீரோவினுடைய உறவினர்கள், ஹீரோவினுடைய நண்பர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அடுத்தது இன்னொரு குரூப் என்னன்னா வில்லனுடைய உறவினர்கள், நண்பர்கள், உதவியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கலாம். ஒரு திரைப்படம் இருந்தாலும் சரி, ஒரு காவியம்னு இருந்தாலும் சரி, வெறும் ஹீரோ ஹீரோயின் அப்புறம் வில்லன் இவங்க மட்டும் இருந்துட்டா மட்டும் அந்த படம் நல்லா இருந்துடாது. கூட இன்னும் நிறைய கேரக்டர்ஸ் தேவைப்படுது. அவங்களாம் சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் இல்லைன்னா கேரக்டர் ஆர்டிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மிக முக்கியமான இடத்துல ஒரு ரொம்ப மிக முக்கியமான ஒரு டைலாகோ இல்லை ஒரு முக்கியமான வேலையோ ஏதாவது ஒன்று செய்வாங்க. அதே மாதிரி அந்த கதாநாயகனோட கூடவே பயணிப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் கேரக்டர் ஆர்டிஸ்ட், சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு குரூப் ஆஃப் சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட்டை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். எப்பயும் பார்க்குற ராமர், சீதை, ஆஞ்சநேயர் அதெல்லாம் நம்ம இப்போ பார்க்க போகிறது கிடையாது. அந்த குரூப் ஆஃப் சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, முனிவர்கள். ராமாயணத்தில் வர்ற முனிவர்கள் யாரு அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அந்த முனிவர்கள் இல்லாமல் இந்த ராமாயணமே கிடையாது. ராமர் எதுக்கு வைகுண்டத்திலிருந்து ராமரா அவதாரம் பண்ணி வர்றாரு அப்படின்னா, இந்த பூலோகத்தில் இருக்கிற இந்த முனிவர்களை எல்லாம் காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் தேவர்கள் போய் நாராயணன் கிட்ட முறையிடுறாங்க. அவரும் ராமரா அவதாரம் பண்ணி வர்றாரு. அந்த மாதிரி முனிவர்கள், ரிஷிகள், துறவிகள் அவங்கள பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ரிஷிகள் அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்க்கலாம். முதல்ல ரூ அப்படின்னா சமஸ்கிருதத்தில் ஒலி அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இந்த ரிஷிகள் என்ன பண்ணுவாங்களாம், வேதத்துக்கு ஒலி வடிவம் கொடுப்பாங்களாம். வேதம் அப்படிங்கிறது ஒரு எழுதி வைத்த புத்தகம் கிடையாது. செவி வழியாக தான் கேட்டு கேட்டு ஒருத்தர் சொல்ல இன்னொருத்தர் கேட்டு அதை மனப்பாடம் பண்ணி அவங்க சொல்ல அடுத்தவர் கேட்டு அப்படியே தான் செவி வழியாக தான் வந்துட்டு இருக்கிறது. அந்த வேதத்துக்கு ஒளி கொடுத்தவர்கள் ரிஷிகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்து வர்றவங்க முனிவர்கள். முனிவர்கள் யாரு அப்படின்னு பார்த்தா, மனதில் எப்போதும் பிரம்மத்தையே தியானித்து மனதை அடுக்கி அந்த பிரம்மத்தின் பாலே மனத்தை செலுத்துபவர்கள் முனிவர்கள். மூணாவது துறவிகள். இந்த துறவிகள் யாருன்னா, காமம், குரோதம், லோபம், மதம், மாத்சரியம் அது மாதிரியான இந்த 6 குணங்களையும் வென்றவர்கள் தான் துறவிகள். இந்த 3 பேரையுமே நம்ம முனிவர்னு போடுற இடத்துல ரிஷின்னு போடுவோம், ரிஷின்னு போடுற இடத்துல துறவின்னு போடுவோம். ஒன்னொன்னுத்தையும் நம்ம பேரலாக தான் ஈக்குவலாக தான் யூஸ் பண்ணுவோம். அந்த முனிவர்களை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த முனிவர்களுக்கு என்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, 6 முக்கியமான வேலைகள் பண்ணுறாங்க இந்த முனிவர்கள். என்னன்னா, வேதம் படித்தல், வேதம் படிப்பித்தல், அடுத்தது யாகம் செய்தல், யாகம் செய்வித்தல், அடுத்து தானம் தருதல், தானம் பெறுதல். இதுதான் அவங்களோட மெயின் வேலை. அது இல்லாம அப்பப்ப ஒரு சில எக்ஸ்ட்ரா வேலைகள் எல்லாம் பண்ணுவாங்க. என்ன செய்வாங்க அப்படின்னா, அவங்களோட மகிழ்ச்சியை வெளிப்படுத்துறதுக்காக யாருக்காவது ஒரு வரம் கொடுப்பாங்க. அதே மாதிரி அவங்க கோபத்தை வெளிப்படுத்துற மாதிரி சாபம் கொடுப்பாங்க. இன்னும் சில பேர் எனக்கு இந்த கஷ்டமா இருக்கு, அது துன்பமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்கன்னா, நீ வேணா இதை செய்யி, அது சரியா போகும் அப்படின்ட்டு
பரிகாரம் மாதிரி சொல்லுவாங்க. இதுதான் இந்த முனிவர்களுடைய வேலை. இந்த மாதிரி முனிவர்கள் ராமாயணத்துல ஆரம்பத்துல இருந்து கடைசி உத்தரகாண்டம் வரைக்கும் ஃபுல்லா நிறைஞ்சிருக்காங்க. அதுல இந்த டைமுக்கு ஏற்றபடி என்னால எவ்வளவு கவர் பண்ண முடியுமோ அதை நான் கவர் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். முதல்ல இந்த ராமாயணம் எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா, நாரத முனிவர் தான் ஃபர்ஸ்ட் வராரு. நாரத முனிவர் வந்து வால்மீகியினுடைய ஆசிரமத்துக்கு வராரு. அவர் திரிலோக சஞ்சாரி. பிரம்மாவினுடைய ஒரு ஆணைக்கு இணங்கி வால்மீகி முனிவரோட ஆசிரமத்துக்கு வராரு. சும்மா உள்ள நுழையிறாரு, அவ்வளவுதான் அவர் செஞ்சது. அந்த பிரம்மாவினுடைய அந்த அனுகிரகத்தினால வால்மீகியே ஒரு கேள்வி கேட்கிறார். இந்த உலகத்திலேயே மிகச்சிறந்த வீரன் யார், மிகச்சிறந்த அழகன் யார், அறிவாளி யார், தயை கொண்டவன் யார், கோபத்தை அடக்கியவன் யார், கோபப்படுபவன் யார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் லைனா அடுக்கி கேட்கிறாரு. அவர் நாரதர் எல்லாத்தையும் கேட்டுட்டே இருந்துட்டு, இந்த நேரத்துக்கு உனக்கு பதில் சொல்றதுக்கு ஏற்ற மாதிரி ஒருத்தன் இருக்கான். அது யாருன்னா அயோத்தியோடைய அரசன் ஸ்ரீராமச்சந்திரன் தான் அந்த மனிதன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. நான் நினைச்சேன் இந்த 4 குணங்கள் இவர்கிட்ட இருக்கு, அந்த 4 குணங்கள் அவர்கிட்ட இருக்குன்னு சொல்லுவீங்கன்னு நினைச்சேன். நீங்க என்ன எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே பதில் தான் ஸ்ரீராமன் தான் அப்படின்னு சொல்லிட்டீங்க. அவன் என்ன அவ்வளவு பெரிய நல்லவன் குணசாலியா அப்படின்னு சொல்லிட்டு வால்மீகி கேட்கிறாரு. அதுக்கு நாரதர் என்ன பண்றாருன்னா, ஒரு 32 ஸ்லோகத்துல மொத்த ராமாயணத்தையுமே அவர்கிட்ட சொல்லிடுறாரு. ஒரு 32 ஸ்லோகத்துல ராமன் பிறந்ததுல இருந்து இப்பொழுது பட்டாபிஷேகம் வரைக்கும் மொத்தத்தையும் சொல்லி முடிச்சிடுறாரு. அது வந்து சங்கிப்தமா இருக்குது, அவ்வளவு சூப்பரா இருக்கு. அதை கேள்விப்பட்டதுமே வால்மீகியால சந்தோஷம் தாங்க முடியல. நான் கேட்டதே கஷ்டமான கேள்வின்னு நினைச்சிட்டு இருந்தேன், அதுக்கு நீங்க பதில் சொன்னதும் இல்லாம ஒரே பதிலா சொல்லிட்டு அவருடைய மொத்த வாழ்க்கையுமே சொல்லிட்டீங்களே, அவர் பண்ண ஒவ்வொரு காரியமுமே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கே, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி புலகாங்கிதம் அடைஞ்சு போயிடுறாரு. அப்போ பிரம்மா தோன்றி, உனக்கு வந்து சரஸ்வதியின் கடாட்சம் கிடைக்கும், நீ வந்து இந்த ராமகாதைய ஃபுல்லா ஒரு இதிகாசமா எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதனால பிறந்ததுதான் இந்த ராமாயணம். இந்த ராமாயணம் பிறக்கிறதுக்கே காரணமா இருந்தவர்கள் முதல்ல 2 முனிவர்கள், நாரதரும் வால்மீகியும். வால்மீகி என்ன பண்றாருன்னா 24,000 ஸ்லோகங்களோட இந்த ராமாயணம் மொத்தத்தையும் எழுதி முடிக்கிறாரு. அந்த ராமாயணத்தை எழுதி முடிச்சதும் அவர் பிரம்மா வந்து ஆசீர்வாதம் பண்றாரு. நீ எழுதுற இந்த ராமாயணம் உலகில் மலைகள் எவ்வளவு நாள் இருக்குமோ, நதிகள் எவ்வளவு நாள் இருக்குமோ, இந்த சந்திர சூரியர்கள் எவ்வளவு நாள் இருப்பார்களோ, பிரம்மத்தின் ஆட்சி இந்த உலகில் எவ்வளவு நாள் நீடிக்குமோ அவ்வளவு நாள் உன்னுடைய இந்த ராமாயணமும் புகழ் பெற்றிருக்கும். இந்த ராமாயணம் புகழ் நீடிக்கிற வரைக்கும் உன்னுடைய புகழும் இந்த உலகத்தில் நிலைத்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மா ஆசீர்வாதம் பண்ணிட்டு போறாரு. இப்போ இந்த ராமாயணத்தை இந்த வால்மீகி எழுதணுமா அப்படின்னா இது அவருக்கு அவசியமே கிடையாது. அவங்க நாரதர் சொன்னாரு, இவர் வந்து அதை கேட்டு சந்தோஷப்பட்டாரு, அதோட விட்டுட்டு இருந்திருக்கலாம். திரும்ப திரும்ப எத்தனை வாட்டி வேணாலும் நினைச்சு பார்த்து சந்தோஷப்பட்டிருக்கலாம். ஆனா அவர் இதை வந்து ஒரு இதிகாசமா எழுதி வச்சதுனாலதான் இன்னைக்கு நம்ம எல்லாரும் அதை வச்சுட்டு உட்கார்ந்து அட்லீஸ்ட் வருஷத்துக்கு 1 வாரமாவது படிக்கிறோம். வருஷத்துக்கு 1 வாரமாவது இந்த ராமாயண இதிகாசத்தை அவர் எழுதி வச்சதுனாலதான் படிக்கிறோம். இந்த முனிவர்களுக்கு தேவை அப்படிங்கிறது எதுவும் இருக்காது. நீ நல்லா இருந்தா போதும், உன் நன்மைக்காக தான் நான் இதெல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வால்மீகி இந்த ராமாயணத்தை எழுதி முடிக்கிறார். ராமாயணத்துல அடுத்தது வர்ற முனிவர் யாருன்னு பார்த்தோம்னா வசிஷ்டர். இந்த வசிஷ்டர் வந்து இக்ஷ்வாகு குலத்தினுடைய குலகுரு. அவர் தான் என்ன பண்றாருன்னா, தசரதனுக்கு பிள்ளை இல்லை அப்படிங்கும்போது ஒரு புத்திர காமேஷ்டி யாகம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவையே தசரதனுக்கு கொடுக்குறாரு. சரி சுவாமி, நீங்களே செஞ்சு வச்சிருங்க புத்திர காமேஷ்டி யாகம் அப்படின்னு சொல்லிட்டு தான் தசரதன் கேட்கிறாரு. அதுக்கு அவர் என்ன சொல்றாரு, நான் பண்ணக்கூடாதுப்பா, உனக்கு வந்து இன்னொரு முனிவர் இருக்காரு, ரிஷ்யஸ்ருங்கர்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து பிறந்ததுல இருந்து பெண்கள்னா யாருன்னே பார்த்தறியாதவர், கல்யாணம் ஆகிற வரைக்கும். அவருக்கு இப்பதான் கல்யாணம் ஆகி இருக்கு. நீ வந்து அவரை கூப்பிட்டு யாகம் பண்ணினா உனக்கு வந்து பலிதம் இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதனால அவர் வந்து ரிஷ்யஸ்ருங்கர் அப்படிங்கிற முனிவரை கூப்பிட்டு புத்திர காமேஷ்டி யாகம் பண்றாரு. அதனால இந்த ராமர் பிறக்கிறதுக்கு காரணமாக இருந்ததும் ஒரு முனிவர் தான் ரிஷ்யஸ்ருங்கர். அவர் வந்து யாகம் பண்றாரு. அதுல வந்து தேவதை வந்து பாயசம் கொடுக்குது. அதை சாப்பிட்டதுமே
4 பிள்ளைகள் பிறக்கிறாங்க. ராமர், பரதர், லக்ஷ்மணன், சத்ருக்னர் அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க எல்லாரும் பிறந்ததுக்கு அப்புறம் திரும்ப ஒரு முனிவர் தான் தேவையா இருக்கு. யாருன்னா வசிஷ்டர். அவங்களுக்கு ஏபிசிடி சொல்லி கொடுக்கணுமே, கூட்டிட்டு போய் குருகுலத்துல சேர்த்து வச்சு அவங்களுக்கு தேவையான எல்லா கல்வி முறைகளையும் போதிச்சு அவங்கள நல்லபடியா அஸ்திர சஸ்திரங்கள் எல்லாம் சொல்லி கொடுத்து வால் வித்தை, வில் வித்தை, குதிரை ஏற்றம் எல்லாம் சொல்லி கொடுத்து ஒரு சத்திரிய வீரனா அவனை வளர்த்து விடுறாரு. அதுக்கு தேவையானது ஒரு முனிவராக தான் இருக்கிறாரு வசிஷ்டர். குருகுல வாசம் முடிஞ்சது. பசங்கெல்லாம் போய் படிச்சாச்சு, வீட்டுக்கு வந்தாச்சு. வந்ததுமே அடுத்தது என்ன? கல்யாணம் தான். படிச்சு முடிச்சாச்சுன்னதுமே கல்யாணம் பண்ணணும்ட்டு தசரதன் நினைக்கிறாரு. அவர் வந்து பசங்களுக்கு கல்யாணம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு சபையை கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. பார்த்தா வாசல்ல சத்தம். என்ன சத்தம் அப்படின்ட்டு பார்த்தோம்னா விஸ்வாமித்திரர் வந்து நிற்கிறார். விஸ்வாமித்திரர் வந்து சாதாரணமாகவே கோவக்கார முனிவர் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அவர் வந்ததுமே இவர் தசரதன் வந்து யாருன்னு விஸ்வாமித்திர முனிவர் வந்திருக்காருன்னு விழுந்தடிச்சு ஓடுறார். வாசலுக்கு போய் வாங்க முனிவரே அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூப்பிட்டு உட்கார வச்சு அவருக்கு செய்ய வேண்டிய உபச்சாரங்கள் எல்லாம் செஞ்சுட்டு நீங்கள் எது கேட்டாலும் நான் தரேன் அப்படின்ட்டார். என்ன வேணும் ஏது வேணும்னு கேட்கறது கிடையாது. வந்ததுமே நீங்கள் எது கேட்டாலும் நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டார். அப்படியாப்பா, ரொம்ப சந்தோஷம், உன்னுடைய பிள்ளைய கொடு அப்படின்றார். என்னது, என் பிள்ளைய கேட்குறீங்களா அப்படின்னு. ஆமாப்பா, நீ தானே கேட்ட, எது கேட்டாலும் கொடுக்குறேன்ட்டு உன் பிள்ளைய கொடு. என் மாதிரி எனக்கு யாகம் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது, பிள்ளைய கொடு, நான் கொண்டு போய் ஒரு யாக சம்ரட்சணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. நானே இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு தவம் இருந்து ஓமம் பண்ணி ஒரு பிள்ளைய பெற்று வச்சுருக்கேன், அவனை போய் கேட்குறீங்களே? அவன் இன்னும் சின்ன பையன், அவன் சாயங்காலம் 6 ஆச்சுன்னா தூங்கி போயிடுவான். அவனுக்கு போய் என்ன தெரியும் சண்டை போடுறதுக்கெலாம்? நான் வரேன் உங்கள் கூட, சம்பராசுரனையே ஜெயிச்சவன் நான் வரேன் உங்கள் கூட, நான் வந்து உங்களுக்கு ஹோமத்தை காப்பாற்றி கொடுக்குறேன் அப்படிங்கிறாரு. இல்லைன்னா நீங்களே ஒரு ராஜ ரிஷி தான். அவர் வந்து ரிஷியாக ஆகுறதுக்கு முன்னாடி ஒரு ராஜாவாக தான் இருந்தார். அந்த ராஜாவாக இருக்கும்போது சகல போர் முறைகளும் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அப்படியே இல்லையா, நீங்கள் வந்து தவத்தில் மிகவும் சிறந்தவர். உங்களுக்கு என்ன கஷ்டம் வந்தாச்சும் ஒரு சாபம் போட்டிங்கன்னா உடனே அவன் போயிட போகிறான். அதுக்கப்புறம் உங்கள் யாகத்தை நீங்களே பார்த்துக்கலாமே, இப்போ எதுக்கு என் பிள்ளைய போய் கூப்பிடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அவ்வளோ இதுவாக இருக்குது. இவரா, அதெல்லாம் முடியாது, நீ வேண்டாம், நானே பார்த்துக்க முடியாது, எனக்கு தெரியும் அதெல்லாம். இருந்தாலும் நான் வந்து யாக தீட்சைன்னு வாங்கிட்டேன் அப்படின்னா அதுக்கு மேலே கோபமோ சாபமோ கொடுக்கக்கூடாது. அதுக்கு மேலே நான் வந்து வில் பிரயோகமோ வால் பிரயோகமோ செய்யக்கூடாது, ஒரு உயிர் வதை செய்யக்கூடாது. நான் அதனால தான் உன்கிட்ட உன் பிள்ளைய கேட்குறேன். நீ பண்ணுறதெல்லாம் எனக்கு தெரியும். இனி அவன் தான் வளர்ற பிள்ளை, அவனோட புகழ் தான் வளரணும். நீ எனக்கு அவன் தான் வேணும், தர முடிஞ்சா தா, இல்லைன்னா நீ நல்லா இரு அப்படின்னு சொல்லிட்டு வரார். இதை பார்த்துக்கிட்டு இருந்த வசிஷ்டருக்கு பொறுக்கலை. அவர் வந்து சொல்கிறார், இல்லைப்பா நீ பண்ணுறது தப்பு. விஸ்வாமித்திரர் வந்து மிகச்சிறந்த முனிவர். அவர் வந்து உன் பிள்ளைய நல்லாவே பார்த்துப்பாரு. அவர் வந்திருக்கிறது அவருடைய யாகத்தை காப்பாற்றுறதுக்காக மட்டும் இல்லை, உன்னுடைய பிள்ளைக்கும் நன்மை நடக்கும், நீ கண்டிப்பாக அனுப்பி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். எப்போ வசிஷ்டர் இந்த வார்த்தையை சொன்னாரோ உடனே தசரதன் மறுபேச்சே பேசலை. ஏன்னா அந்த முனிவருக்கு அவ்வளோ ஒரு மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிறது அவங்க தெரிஞ்சு வச்சுருந்தாங்க. அதனால் விஸ்வாமித்திரரும் ஒரு பெரிய முனிவர், வசிஷ்டரும் பெரிய முனிவர், அவர் கேட்குறார், இவர் கொடுங்கிறார், இதுக்கு மேலே நம்ம வந்து பிகு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சரி கூட்டிகிட்டு போங்க, கூடவே இலவச இணைப்பா அவன் தம்பியையும் சேர்த்து கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு ராமர் லக்ஷ்மணர் 2 பேர்த்தையும் அனுப்பி வச்சிடுறாங்க. அனுப்பி வச்சா அயோத்தியிலேருந்து அவங்க வந்து காசி கஷேத்திரத்தில் யாகம் பண்ணுறாங்க. அந்த காசி கஷேத்திரம் வரைக்கும் வரணும். இந்த காலத்தில் இருக்கிற மாதிரி ஃப்ளைட் வசதியெலாம் அந்த காலத்தில் இல்லை இல்லையா, அதனால் அவங்க நடந்தே தான் வரணும். நடந்தே வரணும் அப்படிங்கும்போது நடக்கிற கலப்பு தெரியாமல் இருக்கணும், போர் அடிக்காமல் இருக்கணும் மெயினாக. அதுக்காக விஸ்வாமித்திரர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வழிநெடுக்க அவருக்கு கதைகள் சொல்லிக்கிட்டே வரார். முதல்ல காமாஷ்டமம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வராங்க. அந்த இடத்துல தான் சிவன் வந்து மன்மதனை எரிச்ச இடம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த காமாஷ்டமத்துக்கு வந்து அவருக்கு வந்து ராமருக்கும் லக்ஷ்மணருக்கும் பலா அதிபலா அப்படின்னு சொல்லிட்டு 2 அஸ்திரங்களை போதிக்கிறாரு விஸ்வாமித்திரர். இந்த அஸ்திரங்கள் வந்து எதுக்கு உபயோகப்படும் அப்படின்னு சொன்னால், உனக்கு வந்து சோர்வு இருக்காது, ஒரு நோய் உடல் உபாதை ஒன்றும் வராது, அதே மாதிரி உனக்கு பசி தூக்கம் அதெல்லாம் எதுவுமே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு பலா அதிபலான்ட்டு 2 அஸ்திரத்தை சொல்லி கொடுக்குறாரு. அதை வந்து அவங்க 2 பேரும் தெரிஞ்சுக்கிறாங்க. அது தெரிஞ்சு முடிச்சுக்கிட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா
கங்கை நதி இந்த உலகத்துக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதே மாதிரி தாடகை அப்படிங்கிறவளை தான் இப்ப நம்ம அழிக்க போறோம், அந்த தாடகை எப்படி அரக்கியானா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதையை சொல்றாரு. அதுக்கப்புறம் விஸ்வாமித்ரர் தன்னுடைய சுயசரிதம், அவர் எப்படி பிறந்தாரு, எப்படி வளர்ந்தாரு, ராஜாவா இருந்தது, ரிஷியா மாறினது எல்லாத்தையும் சொல்றாரு. ஆக்சுவலா அது எல்லாத்தையும் டீட்டெயிலா தான் எழுதி வச்சேன். சொல்லி பார்த்தோம்னா அதுக்கு ஒரு 3 மணி நேரம் தேவைப்படும் போல இருக்கு. 1 மணி நேரமே இங்க தாங்குமா அப்படிங்கிறது தெரியல. அதனால எல்லாத்தையும் அப்படியே சுருக்கியாச்சு. இதோட அவரு முடிச்சுக்கிறாரு. ஒவ்வொரு கதையிலையுமே சில பல ரிஷிகள் வரதான் செய்யறாங்க. அதையெல்லாம் நான் பேர் மட்டும் மென்ஷன் பண்ணி விட்டுறேன். கங்கை நதி பூமிக்கு வர்ற கதையில கபிலர்னு ஒரு முனிவர் வராரு. அதே மாதிரி ஜஹ்னூன்னு ஒரு முனிவர் வராரு. அப்புறம் விஸ்வாமித்ரரோட கதையில ரிச்சிகர் அப்படின்ற ஒரு முனிவர் வராரு. அதே மாதிரி ஜமதக்னி, பரசுராமர் அப்படிங்கிற முனிவர்கள் எல்லாருமே வராங்க. தாடகையோட கதையில அகஸ்தியர் வராரு. தாடகை ஒரு யக்ஷினியா தான் இருந்தாங்க. அகஸ்தியரினுடைய சாபத்தினாலதான் அவங்க ராட்சசியா மாறுறாங்க. அதனால தாடகையினுடைய கதையில அகஸ்தியர் வராரு. இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு அவங்க போய் சேர வேண்டிய இடம் என்னன்னா சித்தாசிரமம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது. அந்த இடத்துல என்ன நடந்துச்சு அப்படின்னா, அங்கதான் ஃபர்ஸ்ட் ஆதி நாராயணன் தவம் செய்த இடம் அந்த சித்தாசிரமம். அந்த இடத்துலதான் கஷ்யப முனிவரும் அதித்தியும் தவம் பண்ணாங்களாம், வாமனமூர்த்திய தங்களுடைய பையனா அடையிறதுக்கு. வாமனமூர்த்தி என்ன பண்ணாருங்கிறது உங்க எல்லாத்துக்குமே தெரியும். மகாபலி கிட்ட போய் 3 அடி நிலம் கேட்டாரு. அங்கேயும் ஒரு முனிவர் இடைஞ்சல் பண்ணாரு. நம்ம முனிவரை பத்தி பேசுறோம் அப்படின்ட்டு ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது ஒவ்வொரு சீன்லயுமே முனிவர்கள் இருந்திருக்காங்க அப்படிங்கிறதே. அங்கேயும் ஒரு முனிவர் இடைஞ்சல் பண்றாரு சுக்கராச்சாரியார். அதுக்கப்புறம் அவரை வென்று அந்த நிலத்தை, பூமியை, ஆகாயத்தை எல்லாத்தையும் அவர் அளந்து முடிச்சிடுறாரு. இந்த மாதிரியான சித்தாசிரமத்துல தான் நான் ஆசிரமம் அமைச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரமம் அமைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அகத்தியர் சொல்றாரு. அவர் கூட இன்னும் பல ரிஷிகள் இருக்காங்க. ராமர், லக்ஷ்மணரை பார்த்ததும் அவங்களுக்குலாம் சந்தோஷம். ஏன்னா அவங்க ஹோமம் ஸ்டார்ட் பண்ணி அது பாதிலேயே நின்று ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இவங்க 2 பேரும் வந்துட்டாங்க, அப்ப இந்த தடவை ஆரம்பிக்கிற ஹோமம் கண்டிப்பாக நல்லபடி முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கெல்லாம் சந்தோஷம். அதனால அவங்க எல்லாருமே மகிழ்ச்சி அடைகிறாங்க. ராமருக்கும் லக்ஷ்மணனுக்கும் தேவையான உபசாரங்கள் எல்லாம் செய்கிறாங்க. ராமர் லக்ஷ்மணர் என்ன பண்றாங்க அப்படின்னா, தாடகையை அழிச்சதுமே விஸ்வாமித்திரருக்கு ரொம்ப சந்தோஷம். அவர் என்ன சொல்றாருன்னா, நான் கஷ்டப்பட்டு தவம் செஞ்சு பல திவ்ய அஸ்திரங்களை கைவசம் வச்சிருக்கேன். ஆனா நீ அவ்வளவு தூரம் தவம் பண்ண முடியுமானா அது உன்னால முடியாது. ஏன்னா நீ ஒரு சத்திரியனா இருக்க, நீ ராஜ்ய காரியம் எல்லாம் பார்க்கணும். அதனால நான் கத்து வச்சிருக்கிற எல்லா அஸ்திரங்களையும் உனக்கு உபதேசம் பண்றேன், அதெல்லாம் கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் கத்து வச்சிருக்கிற எல்லா அஸ்திரத்தையுமே ராமனுக்கு உபதேசம் பண்றாரு. இதுதான் பிற்காலத்துல ராமராவண யுத்தத்துல அவருக்கு ரொம்ப ரொம்ப கை கொடுக்குது. ராமருக்கு எல்லா அஸ்திரத்தையும் அவருக்கு சொல்லி கொடுக்குறாரு. 6 நாள் பகல் இரவு பார்க்காம மெய் வருத்தம் நோக்கார், கண் துஞ்சார், பசி நோக்கார், அந்த மாதிரி கருமமே கண்ணாயினார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த யாக சம்ரக்ஷணத்திலேயே ராமரும் லக்ஷ்மணரும் இருந்துடுறாங்க. 6 நாள் முடியுது. சரி, இன்னைக்கு ரெஸ்ட் எடுத்துக்கோப்பா அப்படின்னு சொல்லிட்டு விஸ்வாமித்திரர் சொல்றாரு. நைட்டு படுத்து தூங்கிடுறாங்க. படுத்து தூங்கினவங்க காலையில எழுப்பாமலே எந்திரிச்சிருக்கணும். ஆனா அவங்க எந்திரிக்கல அப்படின்னதுமே விஸ்வாமித்திரர் என்ன பண்றாரு, கௌசல்யா சுப்ரஜா ராமபூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசார்தூலார் கர்த்தவியம் தெய்வ மான்ஹிகம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருக்கும் திருப்பள்ளி எழுச்சி பாடுறார். இந்த ஒரு ஸ்லோகத்தை தான் வெங்கடேச சுப்ரபாதத்துல காஞ்சிபுரம் ஸ்ரீ அண்ணா பிரதிவாதி பயங்கரம் அண்ணா அவர்கள் இந்த ராமாயண ஸ்லோகத்தை தான் அவங்க முதல் ஸ்லோகமா யூஸ் பண்ணி அதுக்கு மேல திரு வெங்கடேசனுக்கு உண்டான சுப்ரபாதத்தை அவங்க எழுதியிருக்காரு. திருவேங்கடமுடியானுக்கு எப்பவுமே இதே தான் வேலை. மற்றவங்களதையே புடுங்கி அவர் யூஸ் பண்ணிக்கிறது தான் எப்பயுமே வேலை அவருக்கு. என்னன்னா, முதல்ல வராக பெருமாள் அமைதியா அந்த இடத்துல அருளாட்சி பண்ணிக்கிட்டு இருந்தாரு. இவர் போனாரு, எனக்கு கொஞ்சோண்டு இடம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அந்த கொஞ்சோண்டு இடத்த கேட்டு வாங்கினவர் இப்போ உலகம் முழுக்க நிறைஞ்சிருக்காரு. அது மாதிரி வராக பெருமாள் கிட்ட இருந்து அந்த இடத்த பிடுங்கினாரு. இப்ப ராமாயணத்துல இருந்து இந்த ஸ்லோகத்தை பிடுங்கினாரு. அதே மாதிரி ராமானுஜர் கிட்ட இருந்து அனந்தாழ்வான் அப்படிங்கிற ஒரு பக்தரை பிடுங்கிக்கிட்டாரு.
நீ போய் திருமலையில கைங்கரியம் செய்யின்னு சொல்லிட்டு ராமானுஜர் வந்து அனந்தாழ்வாரை அனுப்பி வச்சிட்டார். இந்த மாதிரி திருவேங்கட முடையனுக்கு எப்பயுமே என்ன வேலைன்னா எதையாவது புடுங்கிறது தான். அவருக்கு கொஞ்சோண்டு இடத்த கொடுத்துட்டோம் அப்படின்னா மடத்தையே பிடுங்கிடுவார். மடம் அப்படின்னா என்னன்னா நம்ம கிட்ட இருக்கிற அறியாமை அப்படிங்கிறது தான் மடம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதுதான் இடத்த கொடுத்தா மடத்தை பிடுங்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது. ஆச்சு, இதெல்லாம் முடிஞ்சு போச்சு. சரி, வந்தாச்சு, யாக சம்ரட்சணம் பண்ணியாச்சு, அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, ஏன் இங்க ஒரு யாகம் பார்த்தோம், மிதிலையில ஒரு யாகம் நடக்குது, அங்க போய் ஒரு யாகம் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு விஸ்வாமித்திரர். அப்படியா, சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்புறாங்க. ராமர், லக்ஷ்மணர், விஸ்வாமித்திரர் 3 பேருமே மிதிலையை நோக்கி தங்களுடைய பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. போகும்போது வழியில ஒரு கல்லு தடுக்குது. அந்த கல்லு தடுக்கினா அது வந்து ஒரு பெண்ணா எந்திரிச்சு நிக்குது. என்னன்னா இங்கேயும் ஒரு முனிவர் வந்து நிக்கிறாரு. அந்த பெண்ணினுடைய கணவன் நான், கௌதம மகரிஷி அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பெண் தான் அகலிகை. சாபத்தின் காரணமாக இப்படி இருந்தா, இப்போ உன்னுடைய காலடி பட்டு அவள் பெண்ணாகி விட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் ஒரு முனிவர் வந்து நிக்கிறார். சரி, இங்க சாப விமோசனம் பண்ணியாச்சு, சரி நீ நம்ம போய் நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மிதிலைக்கு போயிடுறாங்க. இங்க எப்படி வசிஷ்டர் குலகுருவோ அந்த மாதிரி ஜனகருக்கு ஒரு குலகுரு இருக்கிறாரு, சதானந்தர் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சதானந்தர் யாரு அப்படின்னா இந்த கௌதம மகரிஷியினுடைய மகன். அந்த சதானந்தர் கிட்ட இதான்ப்பா ராமர்ப்பா, லக்ஷ்மணர்ப்பா அயோத்தியிலேருந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு விஸ்வாமித்திரரை இன்ட்ரடியூஸ் பண்றாரு. சரி இருக்கட்டும், அதுக்கு என்ன, நல்லா இருக்காங்க, அழகா இருக்காங்க, நல்ல வீரமான ஆம்பளைகளா இருக்காங்க, சரி சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு சுரத்தே இல்லாம பேசிட்டு இருக்காரு. கடைசியில விஸ்வாமித்திரர் ஒரு வார்த்தை சொல்றாரு, உங்க அம்மாவோட சாபத்தை தீர்த்து வச்சுட்டான்ப்பா, உங்க அம்மா இப்ப உயிர் பெற்று எழுந்துட்டா, உங்க அப்பாவும் அம்மாவும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. இதெல்லாம் நீங்க முதல்ல சொல்லியிருக்கணும். இதையெல்லாம் சொல்றதை விட்டுட்டு அயோத்தி, ராமர், லக்ஷ்மணர் இதெல்லாம் எதுக்கு சொல்றீங்க? உங்க அம்மாவோடைய சாபத்தை தீர்த்து வச்சவன்னு சொல்லியிருந்தாங்கன்னா நான் அப்பவே கொண்டாட ஆரம்பிச்சிருப்பேனே அப்படின்னு சொல்லிட்டு சதானந்தர் சொல்றாரு. சொல்லிட்டு நீங்க எனக்கு ஒரு உபகாரம் பண்ண மாதிரி நானும் ஒரு உபகாரம் பண்றேன் உங்களுக்குன்னு சொல்லிட்டு விஸ்வாமித்திரருடைய வாழ்க்கை வரலாறுல பாதி அவரே சொல்லிட்டாரு, மீதியா இவர் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, விஸ்வாமித்திரர் இவர் வந்து சாதாரண முனிவர்னு நினைச்சுக்காதீங்க, இவர் வந்து பெரிய ஆள், இவரு ராஜாவா பிறந்தவர், மனதையெல்லாம் அடக்கி ஒரு ரிஷியாக ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்றதே பெரிய விஷயம். அப்படி முயற்சி பண்ணினாலும் அதுல தடங்கள் இல்லாம இருந்துச்சுன்னா அதை சீக்கிரம் அடையலாம். இவருக்கு வராத தடங்கல்களே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. என்னன்னா முதல்ல பல ஆயிரக்கணக்கான வருடங்கள் தவம் பண்ணி முடிக்கிறாரு. அப்ப உங்க முன்னோர்களில் ஒருத்தவன் திரிசங்குன்னு ஒருத்தன், அவன் வந்து எனக்கு ஒரு சொர்க்கத்தை கொடுங்கிறான். அதனால அவருடைய தவத்தை எல்லாம் யூஸ் பண்ணி ஒரு சொர்க்கத்தை உருவாக்கிட்டாரு. மொத்த தவமும் 0 ஆயிடுச்சு. மறுபடியும் முதல்ல இருந்து திரும்ப தவம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. அப்ப என்னடானா மேனகைன்னு ஒருத்தி வரா, அவ கூட இளர வாழ்க்கையில ஈடுபட்டுட்டாரு. திரும்ப மொத்த தவமும் 0க்கு வந்துருச்சு. சரி திரும்ப தவம் பண்ண ஆரம்பிக்கலான்ட்டு திரும்ப தவம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இன்னொருத்தி வரா, ரம்பை அப்படின்ட்டு. அவளை பார்த்ததுமே எல்லாரும் என் தவத்தை கெடுக்கிறதுக்கே வந்திருக்கீங்களான்னு சொல்லிட்டு சாபம் கொடுத்துடுறாரு. அடுத்தது ரம்பை வரா, அவருக்கு எல்லாரும் என்கிட்டயே வம்புக்கு வரீங்களேன்னு சொல்லிட்டு ஒரு சாபத்தை ஒண்ணு கொடுத்துடுறாரு. மறுபடியும் 0. திரும்ப முதல்ல இருந்து தவம் பண்றாரு. எத்தனை வாட்டி சறுக்கி சறுக்கி விழுந்தாலும் கடைசியில அவரு தவம் பண்ணி பிரம்ம ரிஷிங்கிற பட்டத்தை அடையணும்னு நினைச்சாரு. அதை கரெக்டா அடைஞ்சு முடிச்சுட்டாரு. அவர் வந்து உங்களை வழி நடத்தி இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்திருக்காரு. அப்படிங்கும்போது நீங்க வந்து கண்டிப்பா பெருமைப்படணும், சந்தோஷப்படணும், அவரை பார்த்து கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சதானந்தர் வந்து விஸ்வாமித்திரரை பத்தி சொல்லி முடிச்சிடுறாரு. அடுத்தது கல்யாணம் தான், சீதாராமர் கல்யாணம் தான். இந்த கல்யாணத்துக்கு ஜனகர் வச்சிருக்கிற போட்டி என்ன அப்படின்னா சிவதனுசு. இந்த சிவதனுசை எடுத்து நான் ஏற்றிட்டீங்க அப்படின்னா நான் வந்து என் பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜனகர் வந்து சொல்லியிருக்காரு. இவங்க என்ன பண்றாங்கன்னா சும்மா யாகத்துக்கு தான் போயிருக்காங்க. அப்ப வந்து விஸ்வாமித்திரர் கேட்கிறாரு ஜனகர் கிட்ட, உன்னுடைய சிவதனுசை இந்த பசங்க பாக்குறதுக்கு காட்டுவீங்களா அப்படிங்கிற மாதிரி. அப்போ ஜனகர் சொல்றாரு, நான் காட்டுறதுக்கும் தயார், இங்க வந்து அந்த சிவதனுசை எடுத்து நான் ஏத்திட்டாங்க அப்படின்னா என்னுடைய மகளை கல்யாணம் பண்ணி கொடுக்கவும் நான் தயார் அப்படின்னு சொல்லிட்டு ஜனகர் சொல்றாரு. சரி அப்ப அந்த சிவதனுசை கொண்டு வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சிவதனுசுனா
அதை வந்து 500 பேர் 1000 பேர் இருக்கும். அவங்க வந்து அந்த சிவதனுசை தள்ளிக்கிட்டு தான் வராங்க. அவங்களால 1000 பேர் சேர்ந்து கூட தூக்க முடியல. சக்கரம் வச்ச ஒரு வண்டியில அந்த சிவதனுசை வச்சு தள்ளிக்கிட்டு தான் வராங்க. நம்ம ஒரு தேர் இழுக்கணும்னா எப்படி இழுப்போமோ அந்த மாதிரி அவங்க அந்த சிவதனுசை வச்சு தள்ளிக்கிட்டு வராங்க. அதை வந்து நீ போய் பாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு விஸ்வாமித்திரர் சொல்றாரு. ராமர் கிட்ட போய் பார்க்குறாரு அந்த தனுசை. பார்த்துட்டு தொடலாமா நான் இதை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. தொடு, தூக்கு, நான் ஏற்ற முடிஞ்சா நான் ஏற்று அப்படின்னு சொல்லிட்டு பர்மிஷன் கொடுத்துட்றாரு விஸ்வாமித்திரர். அவர் தூக்குறாராம் அந்த சிவதனுசை. அந்த பெட்டியிலிருந்து ஒரு பூமாலையை தூக்குற மாதிரி தூக்குறாராம். 1000 பேர் சேர்ந்து தள்ளிட்டு வந்த சிவதனுசை ராமர் கையில எடுக்கிறாரு. ஒரு பூமாலையை தூக்குற மாதிரி கையில எடுத்து வெறும் கால் கட்டை விரலை மட்டும் சப்போர்ட்டுக்கு கொடுத்து நான் ஏத்துறாரு. அதுல நான் ஏத்துறதுக்கு வளைக்கும் போதே அது உடஞ்சே விழுந்துருது. இதை தூக்கிட்டு வர்றதுக்கே இவ்வளோ பேர் இவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. நீங்க என்னடானா பூமாலை மாதிரி எடுத்துட்டீங்க. எடுத்து அதுல நான் ஏத்துன்னு தான் சொன்னோம், நீங்க என்னடானா உடச்சே போட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜனகருக்கு ரொம்ப சந்தோஷம். அங்க மிதிலையில சுத்தி இருந்த அரண்மனையில இருந்த மக்கள் எல்லாருமே ராமனுடைய அழகை பார்த்தே எல்லாரும் மெய்மறந்து போய் நின்றுட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ராமர் வந்ததை தான் தெரியுது, வில்லு கிட்ட போனது தான் தெரியுது. இப்ப எப்ப எடுத்தாரு, எப்ப உடைச்சாரு ஒண்ணுமே புரியல. அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. டமார்னு சத்தம் கேட்டதுனாலதான் எல்லாரும் சுய நினைவுக்கே வராங்க. ஓ, வில்லு உடஞ்சு போச்சு போல இருக்கு, ராமர் உடைச்சிட்டாரு போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி எடுத்தது கண்டனர், இற்றது கேட்டனர் அப்படின்னு சொல்லிட்டு கம்பர் சொல்லுவாரு. அந்த சிவதனுசையும் உடைச்சாச்சு, அடுத்தது கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதுக்கு ராமர் ஒரு பதில் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, நீங்க வந்து சிவதனுசை பாருன்னு சொன்னீங்க, நான் ஏத்த முடிஞ்சா ஏத்துன்னு சொன்னீங்க, நான் ஏத்துனேன். இப்ப கல்யாணம்னு எல்லாம் வந்துட்டா நான் எங்க அப்பாவை கேட்டுட்டு தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இந்த காலத்துல எல்லா பசங்களும் செய்ய வேண்டிய ஒரு வேலை, கல்யாணம் அப்படின்னுட்டு வந்துருச்சுன்னா பெத்தவங்க கிட்ட கேட்கணும் அப்படிங்கிறது, அதை காட்டணும் அப்படின்றதுக்காகவே ராமர் திரேதாயுகத்திலே சொல்லி இருக்கிறாரு. வில்ல உடைச்சது நான் தான், ஆனா கல்யாணம் பண்ணணும்னா எங்க அப்பாவை தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே ஜனகருக்கு ரொம்ப சந்தோஷம். நான் நல்ல பையன், வீரமான பையன், வில்ல உடைச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சந்தோஷப்பட்டேன். அப்பாவை கேட்டுட்டு தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றானே, இது அதை விட ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஆட்களை அனுப்புறாரு. அயோத்திக்கு அனுப்புறாரு குதிரை வீரர்கள். அவங்க வந்து ராப்பகலா ஓட்டி 3 நாள்ல போய் அயோத்தியில சேர்ந்துடுறாங்க. அயோத்தியில சேர்ந்து இந்த மாதிரி உங்க பையன் மிதிலைக்கு வந்தாரு, சிவதனுசை உடைச்சிட்டாரு, எங்கள் ராஜகுமாரி சீதையை கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னோம், அவர் அப்பாவை கேட்கணும்னு சொல்லிட்டாரு, நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்க மகாராஜா கேட்குறாரு, உங்களை உடனே கிளம்பி வர சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் சொல்றாங்க. தசரதனுக்கு பரமானந்தம். நான் வந்து கல்யாணம்னு பேச்சு எடுத்தேன், இவரை விஸ்வாமித்திரர் கூட அனுப்பணுமா அப்படின்ட்டு யோசிச்சேன். இப்ப என்னடானா கல்யாணம் அப்படிங்கிறது தானே வந்து அமைஞ்சிட்ட மாதிரி அமைஞ்சு போச்சே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த விஷயத்தை கேட்டு ஜனகர் தான் சந்தோஷம் அடைஞ்சாரு, தசரதன் தான் சந்தோஷம் அடைஞ்சாருன்ட்டு சொல்ல முடியாது. சீதைக்கு அதை விட ரொம்ப சந்தோஷமா. கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னே, நான் ரெடி அப்படின்னு சொல்லாம அப்பாவை கேட்கணும்ட்டு சொல்றாருன்னு சொல்லிட்டு சீதைக்கு ரொம்ப சந்தோஷமா. அவங்க ஏன் சந்தோஷப்பட்டாங்கன்னா, இப்ப அப்பா பேச்சை கேட்கிற பையன் நாளைக்கு என் பேச்சை கேட்பார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா. அப்பா பேச்சை இப்ப கேட்கிற பையன் நாளைக்கு நம்ம பேச்சையும் கேட்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா. ஆனா அவங்க பேச்சை கேட்டதுனால அவரு கஷ்டப்பட்டாரு அப்படிங்கிறது பிற்காலத்துலதான் தெரிஞ்சது. எனக்கு மானை பிடிச்சு கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. அவங்க சொன்ன அந்த பேச்சை கேட்டதுனால இவர் எவ்வளவு கஷ்டப்படுறாருங்கிறத நம்ம பின்னாடி தான் பார்க்குறோம். ஆனா சீதைக்கு சந்தோஷம், நம்ம சொல்ற பேச்சை கேட்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு சந்தோஷம். தசரதன் அங்கேருந்து கிளம்பி வராரு. வரும்போது சகல பரிவாரங்களையும் கூட்டிட்டு ஒரு ராஜாவுக்கு உண்டான மரியாதையை செய்யணும் அப்படின்ட்டு அவங்களுக்கு தேவையான பரிசு பொருட்கள் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா மனைவிமார்கள் 3 பேரையும் கூப்பிட்டுக்கிட்டு மீதி இருக்கிற 2 பசங்க, அவங்க 2 பேரையும், பரதன் சத்ருக்னன், ராமரும் லக்ஷ்மணரும் தான் இங்க வந்திருக்காங்க, பரதன் சத்ருக்னன் அங்கதான் இருக்காங்க, அவங்க 2 பேரையும் கூட்டிக்கிட்டு சந்தோஷமா மிதிலைக்கு வராங்க. இங்க என்ன நடக்குதுன்னா, யாகம் நடந்துகிட்டு இருக்கு இல்லையா, அதனால இந்த யாகம் முடியட்டும் கல்யாணத்தை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க முடிவு பண்ணி வைக்கிறாங்க.
என்னைக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு முகூர்த்தம் குறிக்கும் போது பார்த்தா பங்குனி உத்திரம். பங்குனி உத்திரத்தன்னைக்கு கல்யாணம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இன்னைக்கு தான் அந்த பங்குனி உத்திரம். இன்னைக்கு ஆக்சுவலாக சீதாராமரனுடைய கல்யாணம் நடந்த நாள். நம்ம தான் வர ஞாயிற்றுக்கிழமை பண்ண போகிறோம். ஆனால் ஒரிஜினலாக நடந்தது வந்து பங்குனி உத்திரத்தான இன்னைக்கு தான். அந்த கல்யாணத்துக்கு தான் போக முடியல. அட்லீஸ்ட் நம்ம மனக்கண்ணிலையாவது நம்ம சீதைக்கும் ராமருக்கும் கல்யாணம் பண்ணி பார்த்துக்கலாம். கல்யாணத்துக்கு அவங்க எல்லாரும் வந்தாச்சு. இங்கே வந்து தசரதனுக்கு சீதை மட்டும் பொண்ணு இல்லை, ஊர்மிளை அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பொண்ணும் இருக்கா. அதே மாதிரி தசரதனுக்கு ஒரு தம்பி குஷத்வஜன் அப்படின்னு சொல்லிட்டு, சாரி ஜனகர், ஜனகருக்கு ஒரு தம்பி குஷத்வஜன் அப்படின்னு சொல்லிட்டு, அவருக்கு 2 பொண்ணுகள் மாண்டவி ஸ்ருதகீர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு. எங்ககிட்ட 4 பொண்ணு இருக்கு, உங்ககிட்ட 4 பையன் இருக்கு, நீங்க எங்களுக்கு பையனை கொடுங்க, நாங்க உங்களுக்கு பொண்ணு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு 4 பசங்களுக்கும் 4 பெண்களுக்கும் இந்த பங்குனி உத்திரத்தன்னைக்கு நல்லா சீரும் சிறப்புமா கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அப்போ ஜனகர் ஒரு வார்த்தை சொல்றாரு, இயம் சீதா மமசுதா சக தர்மச்சரி தவ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்லோகம் சொல்றார். இந்த சீதையான என் மகள் உன்னுடைய தர்ம பாதையில் உன் உடனே நடப்பவள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. இந்த ஒரு ஸ்லோகத்தை இன்றளவும் வடநாட்டில் எந்த கல்யாணம் நடந்துச்சுனாலும் அவங்க சொல்லி தான் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. இந்த ஒரு ஸ்லோகத்தை வட இந்திய கல்யாணங்கள் எல்லா கல்யாணங்கள்லையும் நம்ம பார்க்கலாம். அப்பா பார்த்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்ட்டு ராமருக்கு ஒரே கொண்டாட்டம், அப்பா பார்த்த பையன் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்ட்டு சீதைக்கும் ஒரே கொண்டாட்டம். அங்கே இருந்த அயோத்தி வாசிகளுக்கும் அங்கே இருந்த மிதிலை வாசிகளுக்குமே ஒரு போட்டி வருதான். எங்கள் பையனை பார்க்குறதுக்கு உங்கள் பொண்ணுக்கு 1000 கண்ணு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அயோத்தியாவாசிகள் எல்லாரும் சொல்கிறாங்களாம். மிதிலைவாசிகள் சும்மா இருப்பாங்களா? உங்கள் பிள்ளைக்காவது ஒரே ஒரு 1000 கண்ணு போதும், எங்கள் பொண்ணை பார்க்குறதுக்கு உங்கள் பிள்ளைக்கு ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு 1000 கண்கள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்களாம். இதுலேருந்து தெரியுது சீதையும் ராமரும் எவ்வளவு எவ்வளவு அழகாக இருந்தாங்க, எவ்வளவு மேட் ஃபார் ஈச் அதர்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி மேட் ஃபார் ஈச் அதராக இருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமான அழகான ஜோடியாக இருந்தாங்க. பார்க்க அவங்களுக்கு 1000 கண்ணு தேவையில்லை, நம்மளுக்கு தான் கோடி கண்ணு தேவை. இந்த கல்யாணம் இதோட விமர்சையா முடிஞ்சு போச்சு. இப்போ நம்ம மீண்டும் நம்ம தலைப்புக்குள்ளேயே வரலாம். ராமாயணத்தில் முனிவர்கள். அடுத்து ஒரு முனிவர் வராரு, ரொம்ப கோபக்கார முனிவர், சண்டை போடுறதுக்குன்னே வராரு. என்னப்பா நீ பெரிய பராக்கிரமசாலியாமே, சிவதனுசை உடைச்சிட்டியாமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆக்ரோஷமாக பரசுராமர் என்றா வராருங்க. நீ வந்து சிவதனுசை உடைச்சிட்ட, பெரிய வீர அப்படின்ட்டு காட்டுற மாதிரி, இதோ என் கையில் விஷ்ணு தனுசு இருக்கு, இதை எங்க உடைச்சு காட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பரசுராமர் வராரு. அந்த பரசுராமரும் ஒரு முனிவர் தான். அந்த முனிவரினுடைய விஷ்ணு தனுசை அதே மாதிரி ராமர் அனாயாசமா வாங்கி நான் ஏற்றி, நான் இதுல வந்து வில்லு அம்பு வச்சு பூட்டிட்டேன், இனிமே இது என்னுடைய ராமபானம்ங்கிறது வீணாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. அதனால இதுக்கு இறையா நீ என்ன தர அப்படின்னு சொல்லிட்டு பரசுராமர்கிட்டயே கேள்வி கேட்கிறார். அப்பதான் அவருக்கு புரியுது, நம்ம எப்படி விஷ்ணுவின் அவதாரமோ நம்மளை விட ஒரு பூர்ண அவதாரம் இந்த ராம அவதாரம் அப்படிங்கிறது அவருக்கு புரியுது. அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, 21 தலைமுறையா நான் சத்திரியர்களை அழிச்சு நிறைய சேர்த்து வச்சிருக்கேன், நிறைய நாடுகளை சேர்த்து வச்சிருக்கேன், அந்த எல்லா நாடுகளையுமே உன்னுடைய இந்த ராமபானத்துக்கு இணையா நான் கொடுத்துட்றேன், என்ன விட்டுடு அப்படின்னு சொல்லிட்டு அவரு அதோட மறைஞ்சு போயிடுறாரு. இதோட பாலகாண்டம் முடிஞ்சுது. இப்போ ஒரு கேள்வி, ஒரு 4 முனிவர்களின் பெயர்களை கூறுக. ஏன்னா தூங்கி இருப்பீங்கல்ல இவ்வளவு நேரம், ஒரே கதையா சொல்லிட்டு இருந்தா தூக்கம் வந்துடும். அதுக்காக ஒரு கேள்வி, ஒரு 4 முனிவருடைய பெயரையாவது சொல்லுங்க அப்படின்னு. ஓகே, அடுத்தது அயோத்தியா காண்டம். அயோத்தியா காண்டம் அடுத்தது. அயோத்தியா காண்டம் அப்படின்னும் போது
தசரதன் வந்து ராமருக்கு பட்டாபிஷேகம் செஞ்சு வைக்கணும்ட்டு ஆசைப்படுறாரு. ஆசைப்படும் போது அந்த பட்டாபிஷேகம் நடக்கலை. நீங்கள் வந்து காட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போது ராமர் போடுற வேஷமே ஒரு முனிவரினுடைய வேஷம்தான். மான் தோலும் மரவரியும் தரிச்சுக்கிட்டு ராமரே ஒரு முனிவராக தான் காட்டுக்கு போகிறாரு. அவர் வந்து தன்னுடைய ட்ரெஸ் போட்டுக்கிட்டாரு. சீதை கிட்ட அந்த முனிவரினுடைய ட்ரெஸ்ஸை கொடுத்து போட்டுக்கோமா நீயும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அவங்க எப்படியோ வச்சு பார்க்குறாங்க, அவங்களால போட முடியல. இது என்ன இது எனக்கு போடவே வரலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திகைக்கிறாங்க. எப்படி தான் இந்த ரிஷி பத்னிகள் எல்லாம் இந்த ட்ரெஸ்ஸு போட்டுட்ருக்காங்களோ, என்னால் ஒரு தடவை கூட போட முடியல, எனக்கு போடவே தெரியல அப்படின்ட்டு அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. இந்த காலத்தில் நம்ம இளைய தலைமுறையினர் ஒரு வேஷ்டி கட்டுங்க, ஒரு சேலை கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது கம்ஃபர்டபுளாக ஒரு சுடிதாரை மாட்டிட்டு போகிறத விட்டுட்டு எதுக்கு சேலையெல்லாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க சீதை. அப்போது ராமரே ஹெல்ப் பண்ணுறாராம். அந்த மர உரியை போட்டுக்கிறதுக்கு ராமர் ஹெல்ப் பண்ணுறாரு. இதை பார்த்ததுமே அயோத்தி மக்களுக்கெல்லாம் ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்குது, பரவாயில்ல கண்ணும் கருத்துமா பார்த்துக்கிற மாதிரி ஒரு கணவர் இந்த பொண்ணுக்கு கிடச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இன்னொரு பக்கம் கஷ்டமாக இருக்குது, இந்த அக்கறையுள்ள இந்த இருவரையுமே நம்ம இழக்க போகிறோமே, இவங்க இப்போ கானகத்துக்கு போகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இப்போ வந்து ஒரு முனிவர் வராரு, வசிஷ்டர் வராரு. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இவங்க 2 பேரும் இந்த மாதிரி மான் தோல் மர உரி போட்டுட்டு நிற்கிறத பார்த்துட்டு கஷ்டப்படுறாரு. வனவாசம் வந்து ராமனுக்கு தானே, கைகை கிட்ட சீதையும் வனவாசம் போகணும்னு சொல்லிட்டு ஒன்றும் கொடுக்கலையே, வரம் கொடுக்கலையே, அதனால சீதையே நீ நில்லு, நீ வந்து ராஜ்ய பாரத்தை ஏற்றுக்கிட்டு நீ உட்காரு அரியாசனத்தில், நான் உன்னை வச்சு ஆட்சி பண்ணுறேன். நான் வந்து 34 தலைமுறையாக இக்ஷுவாக குலத்துக்கு குலகுருவாக இருக்கிறேன், எனக்கு தெரியாத ஆட்சி அதிகாரம் எல்லாம் கிடையாது, நீ உட்கார அரியாசனத்தில், நான் உன்னை வச்சு ஆட்சி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வசிஷ்டர் சொல்கிறாரு. அதுக்கு தசரதன் சொல்கிறாரு, ஒரு முற்றும் அந்த முனிவர் நீங்கள், உங்களுக்கே ராமர் காட்டுக்கு போகிறாரு அப்படிங்கும்போது மனசு தாங்கலையே, நான் வந்து கோவப்பட வேண்டிய உக்கிரமான ஆக்ரோஷமுடைய ஒரு அரசன் நான், எனக்கு எவ்வளோ கோபம் வரும், எல்லாத்தையும் நான் அடக்க வேண்டியதாக போச்சே, எல்லாம் இந்த பாவியினால் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு கைகையை சாடுறாரு. நிறைய போட்டு திட்டுறாரு, பாவியினால் வந்துச்சு, பிசாசினால் வந்துச்சு, பாம்பினால் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு. அதே மாதிரி அடுத்தது தசரதன் வந்து கௌசல்யை கிட்ட பேசும்போது தன்னுடைய ஃப்ளாஷ்பேக் சொல்கிறார். நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ஒரு தடவை காட்டில் வேட்டையாடுறதுக்காக போனேன். அப்போ தண்ணி படுற சத்தத்தை கேட்டு சப்தவேதி பானம் விடுற திறமை என்கிட்ட இருந்துச்சு, நான் அம்பு விட்டுட்டேன், அது ஒரு ரிஷிகுமாரனை தச்சிருச்சு, அதனால் அந்த ரிஷியும் அந்த ரிஷி பத்னியும் எனக்கு இட்ட சாபம் தான் இப்போ ராமன் காட்டுக்கு போகிற மாதிரி ஒரு நிலைமை வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போது ராமர் வனவாசம் போகிறதுக்கும் ஒரு முனிவர் தான் காரணமாக இருக்கார், அந்த ஸ்ரவணகுமாரனுடைய அப்பாவும் அம்மாவும். அடுத்தது இதெல்லாம் முடிஞ்சிருச்சு, இவங்கெல்லாம் காட்டுக்கு போயாச்சு. பரதன் வந்து மாமா வீட்டிலேருந்து திரும்பி வராரு. அப்போ வசிஷ்டர் கேட்குறான், வாங்க அரசே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வசிஷ்டர் பரதனை பார்த்ததுமே சொல்கிறார். பரதன் அப்படியே நொறுங்கி போயிடுறான், என்ன நீங்கள் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. பின்ன என்னப்பா நீ கேட்காமலாம் உங்கள் அம்மா கேட்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. இல்லை இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் அழுது புலம்புறாரு. அதுக்கப்புறம் தான் வசிஷ்டர் ஏற்றுக்கிட்டு, சரிப்பா நீ வந்து வேணும்ன்ட்டு கேட்கல, ஆனால் இப்போ ஆட்டோமேட்டிக்காக அது உங்ககிட்ட வந்துருச்சு, ஒரு ராஜ்யம்னு இருக்கும்போது அதில் அரசன் இல்லாமல் இருக்கக்கூடாது, அதனால் நீ முதல்ல பட்டாபிஷேகம் பண்ணிக்கோ, அதுக்கப்புறம் நம்ம போய் ராமர்கிட்ட பேசுகிறதோ செய்கிறதோ எது வேணால் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஆனால் பரதர் அதுக்கு ஒத்துக்கலை. அண்ணன் இருக்கும்போது நான் வந்து ராஜ்யத்தை ஆளவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறார். சரி தந்தை இறந்துட்டாரே, அவருக்கு ஈமக்கிரியைகள் செய்யணுமே அப்படின்னு சொல்லிட்டு பரதன் வராரு. அப்பையும் வசிஷ்டர் நிறுத்திடுறார், நீ செய்யக்கூடாதுப்பா, உங்கள் அப்பா இறக்கும் தருவாயில் நீ செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, பரதன் எனக்கு மகன் அல்ல, கைகை எனக்கு மனைவி அல்லன்னு சொல்லிட்டு போயிட்டாரு, அதனால நீ செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு அப்பையும் வசிஷ்டர் தான் அவரை தடுக்கிறாரு. செய்ய வேண்டிய கிரியைகள் எல்லாத்தையுமே செஞ்சது கடைசியில் சத்ருக்னன் தான் ஆச்சு. இவங்கெல்லாம் போகிறாங்க திரும்ப ராமரை சந்திக்கிறதுக்காக ஸ்ருங்கிபேதபுரம் போகிறாங்க, அங்கே குகனை பார்க்குறாங்க, அங்கே ஒரு நாள் தங்குறாங்க. அடுத்தது ராமரும் சீதையும் எங்கே போகிறாங்கன்னா பரத்வாஜருடைய ஆசிரமத்துக்கு போகிறாங்க. பரத்வாஜர் வந்து அங்கே காட்டில் இருக்கிறாரு. அவருடைய ஆசிரமத்தில்
இவங்க ஒரு நாள் இரவு தங்குறாங்க. அப்ப அவர் பரத்வாஜர் என்ன சொல்றாருன்னா, நீங்க 2 பேரும் என் குழந்தைகள் மாதிரி, அதனால நீங்க இங்கேயே இருந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ராமரையும் சீதையையும் சொல்றாங்க. அதுக்கு அவங்க வந்து ஒத்துக்கல. நாங்க வந்து இங்கதான் இருக்கோம் அப்படிங்கிறது அயோத்திவாசிகளுக்கோ அப்பாவுக்கோ தெரிஞ்சது அப்படின்னா வந்து கூட்டிட்டு போயிடுவாங்க. அதனால நாங்க இங்க இருக்கிறது உசிதம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்க போயிட்டு வனவாசம் முடிஞ்சிட்டு திரும்பி வரும்போது வேணா ஒரு தடவை வந்து உங்களை பார்த்துட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அடுத்தது திரும்ப இந்த பரத்வாஜருடைய ஆசிரமத்துக்கு பரதனும் வரான். அவன் வரும்போது பரத்வாஜர் கேட்கிறாரு, பாவம் தீண்டாத ராமனுக்கு பாவம் நினைக்க வந்தாயோ அப்படின்னு சொல்லிட்டு பரதனை பார்த்ததுமே பரத்வாஜர் கேட்கிறாரு. அதை கேட்டதுமே திரும்ப பரதன் ஒருங்கே போயிடுறான். தவசீலரான நீங்களே இந்த மாதிரி பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கவும், எனக்கு தெரியும் நீ எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறது, உன் வாயாலேயே இந்த உலகுக்கு உணர்த்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இப்படி ஒரு கேள்வியை சொன்னேன். நீ வந்து மிகச்சிறந்தவன், மிகவும் நல்லவன் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பரதனை ஆசுவாசப்படுத்தி ராமர் போன அந்த சித்திரக்கூடத்துக்கு வழியை சொல்லி அனுப்பி விடுறாங்க. பரதன் போறாரு. அப்புறம் ராமர் கிட்ட கெஞ்சுறாரு. அவர் ஏத்துக்கல. பாதுகையை வாங்கிட்டு வந்தாச்சு. திரும்ப இங்க பட்டாபிஷேகம் பண்ணிட்டு இவர் நந்தி கிராமம் வந்துட்டாரு. ராமரும் சித்திரக்கூடத்துல நடந்த இந்த கஷ்டமான விஷயங்கள் எல்லாம் திரும்ப திரும்ப நினைச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு அவரும் அங்கிருந்து கிளம்பிடுறாரு. இதோட அயோத்தியா காண்டம் முடியுது. அடுத்தது ஆரண்ய காண்டம். ஆரண்ய காண்டத்துல பார்த்தோம்னா இங்க வந்து முழுசுமே முனிவர்கள் தான். மாறி மாறி 10 வருஷத்துக்கு ஒவ்வொரு முனிவரனுடைய ஆசிரமத்துக்காக தான் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதுல முதல் ஆசிரமம் என்னன்னா அத்ரி அனுசூயையோட ஆசிரமத்துக்கு போறாங்க. இந்த அனுசூயை யாரு அப்படின்னா அவளுடைய பேர்ல இருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம். பொறாமை இல்லாதவள், அவளை கண்டு யாரும் பொறாமைப்படக்கூடிய அளவு இல்லாதவள் அப்படின்ற மாதிரி. ஆஹா, இவங்க இப்படி இருக்காங்களேன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்து பொறாமை கூட பட முடியாதான், அவ்வளவு தூரம் அவங்க உயரத்துல இருக்காங்களாம். அந்த மாதிரி அனுசூயை அத்ரி ஆசிரமத்துக்கு போறாங்க. ராமர் அத்ரி கிட்ட பேசிட்டு இருக்காரு, அனுசூயை வந்து சீதை கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அப்ப வந்து எங்க உன் கல்யாண கதையை சொல்லு, ஒண்ணுமோ ரொம்ப சிறப்பா நடந்துச்சாமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அனுசூயை கேட்கவும் இவங்க மறுபடியும் எல்லாத்தையும் சொல்றாங்க. அது முடிச்சுட்டு அவங்க சீதைக்கு ஒரு பரிசு கொடுக்குறாங்க. என்னன்னா, உனக்கு வந்து இந்த புடவையும் இந்த ஆபரணங்களையும் நீ வச்சுக்கோ, இது வந்து நீ கட்டிட்டீன்னா 10 மாசம் ஆனாலும் இந்த புடவை கிழியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்களாம். சீதை அப்பயே நினைக்கிறாங்க, 10 மாசத்துக்கு ஒரே புடவையை கட்டிட்டு யார் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு, சரி என்னமோ தரீங்க வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கி வச்சுக்கிறாங்க. அடுத்தது ராவணன் விராதனுக்கு வந்து சாப விமோசனம் கொடுக்குறாங்க. அது முடிச்சுட்டு சரபங்கருடைய ஆசிரமத்துக்கு போறாங்க. சரபங்கர் அப்படிங்கிறது ஒரு வயோதிக முனிவர் ஒருத்தர். அவர் வந்து ராமரை பார்த்துட்டு முக்தி அடையலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அவங்க போறது வந்து சுதீக்ஷ்ணர் ஆசிரமம். அங்க வந்து நிறைய முனிவர்கள் வராங்க. நீங்க வந்து விராதனை கொன்னுட்டீங்க, எங்களுக்கெல்லாம் நிம்மதியை கொடுத்துட்டீங்க, ரொம்ப சந்தோஷம். ஒரு முனிவர் செய்யக்கூடிய தவத்துல 1/4 பங்கு அந்த அரசனுக்கு போய் சேருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதனால இந்த அரக்கர்கள் ராட்சசர்கள் கிட்ட இருந்து நீங்க தான் எங்களை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரையும் கேட்டுக்கிறாரு. ராமருக்கு வந்து உடனே ரொம்ப வெக்கமா போச்சான். நீங்க வந்து சொல்லாமலே நான் இதை செஞ்சிருக்கணும், ஒரு நல்ல ராஜாவா இருக்கும் பட்சத்துல நீங்க சொல்லாமலே நான் இதை செஞ்சிருக்கணும், நீங்க சொல்ற மாதிரி நான் வச்சுட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கோரிக்கையை கண்டிப்பா நான் நிறைவேற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதுக்கப்புறம் அகஸ்தியருடைய தம்பி ஆசிரமத்துக்கு போறாங்க. அப்புறம் அகஸ்தியருடைய ஆசிரமத்துக்கு போறாங்க. அகஸ்தியரோட ஆசிரமத்துல அவருங்க இருக்கிறாங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, இங்க பக்கத்துல பஞ்சவடின்னு ஒரு இடம் இருக்கு, நீங்க அங்க போய் இருங்க, அது ரொம்ப நல்லா இருக்கும் இடம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. சொல்லிட்டு ராமருக்கு விஸ்வகர்மாவினால் செய்யப்பட்ட ஒரு வில்லையும் எடுக்க எடுக்க குறையாத அம்புரா துணியையும் கொடுக்குறாரு. அதாவது ஒரு அம்புரா துணி வச்சு அதுல ஒரு 10 வில்லு வச்சோம், அவ்வளவுதான் அதுல வைக்க முடியும்னா, அதை எடுத்துட்டோம் அப்படின்னா திரும்ப கை வச்சோம்னா அங்க இருக்காது வில்லு. ஆனா இவர் எப்படி கொடுக்குறாரு அம்புரா துணினா, ஒரு வில்லு எடுத்துட்டோமா உடனே, ஒரு அம்பு எடுத்துட்டோமா உடனே அதுல இன்னொரு அம்பு வந்துடும், ஒரு அம்பு எடுத்துட்டோமா உடனே அதுல இன்னொரு அம்பு வந்துடும். அந்த மாதிரி எடுக்க எடுக்க குறையாத அம்புரா துணியை கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் சூர்பனகையை பாக்குறாங்க. அவ ராமர் மேல ஆசைப்படுறா. அதெல்லாம் முடியுது. அவங்க வந்து மூக்க அறுத்து விட்டு அனுப்பி விட்டுறாங்க. அப்புறம் ராவணன் வரான் சீதையை கூட்டிட்டு போறது. சீதையை தூக்கிட்டு போறதுக்கு ராவணன் எப்படி வரான்னா, அதுவும் ஒரு முனிவரனுடைய வேஷத்துல தான் வரான். ஒரு தீயவன் கூட
தன்னுடைய அந்த வேலை நடக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு முனிவரினுடைய போர்வை தான் அவனுக்கு தேவைப்படுது. முனிவரினுடைய வேஷத்துல வந்து தான் அந்த சீதையையே தூக்கிட்டு போறான். இதோட ஆரண்ய காண்டம் முடியுது. அடுத்தது கிஷ்கிந்தா காண்டம். கிஷ்கிந்தா காண்டத்துல என்னன்னா, எடுத்ததுமே அனுமனை பார்க்குறோம். அனுமன் வந்து ராமரை சந்திக்கிறாரு. அவரும் முனிவரினுடைய வேடத்துல தான் வந்து ராமரை சந்திக்கிறார். இதை நம்ம படிக்கணும் அப்படின்ட்டு படிக்கும்போது அனுமன் வரார், முனிவர் வேஷத்துல வரார், படிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறோம். முனிவர்கள் எங்கெல்லாம் வராங்கன்னு சொல்லிட்டு உன்னிச்சு பார்க்கும்போது தான் அட எல்லாருமே முனிவராக தான்ப்பா வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தோணுது. அனுமன் ஒரு நல்லவனுக்கும் முனிவர் வேடம் தான் தேவைப்படுது, ஒரு தீயவருக்கும் முனிவன் வேடம் தான் தேவைப்படுது. அவரும் முனிவன் வேடத்துல வந்து ராமலட்சுமணர்கிட்ட பேசி அப்புறம் சுக்ரீவன் கூட நட்பாகி அப்புறம் திரும்ப சீதையை தேடுறதுக்காக தென் திசைக்கு போறாங்க. மகேந்திர மலையில ஏறுறாங்க, கடலை தாவி அக்கறைக்கு போகணும் அப்படின்ட்டு ட்ரை பண்றாங்க. அடுத்த காண்டம் சுந்தரகாண்டம். சுந்தரகாண்டம்னாலே இதுல வெறும் ஆஞ்சநேயருக்கு மட்டும்தான் பிரபாவம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைச்சிட்டு இருப்போம். அதுல வந்து ஜாம்பவான் சொல்றாரு ஆஞ்சநேயர்கிட்ட, அவர் அமைதியா இருக்காரு. எல்லாரும் சொல்றாங்க நான் 10 யோஜனை தாண்டுவேன், நான் 20 யோஜனை தாண்டுவேன், நான் 100 யோஜனை தாண்டுவேன், ஆனா திரும்பி வரமாட்டேன் அப்படின்ட்டு ஒருத்தரும் ஒன்று சொல்றாங்க. ஆஞ்சநேயர் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாரு, அமைதியாவே இருக்கிறாரு. ஏன் அப்படின்னா அவர் வந்து சின்ன பிள்ளையில சூரியனை பழம்னு நினைச்சு சாப்பிட போனப்போ இந்திரன் வந்து வஜ்ராயுதத்தால தாக்கிடுறான். அப்ப வந்து அவர் மூர்ச்சையாகி விழுந்ததும் வாயு பகவான் வந்து மொத்த காத்தையும் இழுத்து பிடிச்சிக்கிறார். அப்போ எல்லா தேவர்களும் வந்து ஆஞ்சநேயருக்கு நிறைய வரங்கள் கொடுக்குறாங்க. இந்த வரங்கள் எல்லாம் நிறைய வந்ததுமே ஆஞ்சநேயர் வந்து ரொம்ப துடுக்கா மாறிடுறாரு. அங்க இருக்கிற முனிவர்களுக்கெல்லாம் ஏதாவது சேட்டை பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு, அவங்க வேலையை செய்ய விட மாட்டேங்கிறார். உடனே உனக்கு இவ்வளவு பலம் இருக்கிறதுனால தானே நீ இந்த மாதிரி செய்யற, உன்னுடைய பலம் தெரியாமலே போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முனிவர்கள் வந்து ஆஞ்சநேயருக்கு சொல்லிடுறாங்க. அதனால அவருடைய பலம் தெரியல. இது வந்து இந்த முனிவர்களின் பங்கு இந்த கிஷ்கிந்தா காண்டத்துல. அதுக்கப்புறம் அவரு கடல் கடந்து போறாரு. கடலை தாண்டியாச்சு, அங்க வந்து சீதையை பார்த்தாச்சு. சீதையை வந்து ராவணன் வந்து சொல்லி மிரட்டிட்டு போறான். இன்னும் உனக்கு 2 மாசம்தான் டைமு, அதுக்குள்ள என்னுடைய ஆசைக்கு இணங்கி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி மிரட்டிட்டு போறான். அப்ப வந்து அங்க சுத்தி இருக்கிற அரக்கைகள் எல்லாம் அவளை உசுப்பேத்துறாங்க. நீ வந்து ஏன் இன்னும் கம்முனே இருக்க, நீ ஏன் வேண்டாம் வேண்டாம்னு சொல்ற ராவணனை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப ராவணனுடைய புகழை சொல்றதுக்காக அவங்க யூஸ் பண்றது என்னன்னா, நீ ராவணனை யாருன்னு நினைச்ச, அவன் வந்து புலஸ்திய மகரிஷியினுடைய பேரன் தெரியுமா, அவர் வந்து விஸ்வஸ்ரவஸ் முனிவரினுடைய மகன், அவன் வந்து எவ்வளவு பெரிய தவசீலன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ராவணனுடைய பெருமையை பேசுறதுக்கும் ஒரு முனிவரினுடைய துணைதான் தேவைப்படுது. அடுத்தது யுத்தகாண்டம். யுத்தகாண்டம் ஆரம்பிக்கிறதுக்கு முதல்ல என்ன பண்ணணும்னா, சமுத்திரக்கரைக்கு வந்து சேர்ந்தாச்சு. அதுலேருந்து ஒரு அணை கட்டணும். அணை கட்டுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ராமர் உபவாசம்லாம் இருக்கிறாரு, அணை கட்ட முடியல. அப்போ வந்து பகதால்பியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முனிவர் வரார். நீ வந்து என்னென்னமோ உபவாசம் இருந்த, அதுக்கெல்லாம் சமுத்திரராஜன் அடி பண்ணிடுற மாதிரி தெரியல. இப்போ வந்து பங்குனி மாதம் கிருஷ்ணபக்ஷம் ஏகாதசி வருது. அந்த ஏகாதசிக்கு விஜயான் பேரு. இந்த ஏகாதசியில நீ உபவாசம் இருந்து அப்புறம் சமுத்திரராஜனை வேண்டுனீன்னா உனக்கு அணை கட்டுறதுக்கு பர்மிஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ராமர் வந்து அந்த உபவாசம் இருந்துடுறாரு. அந்த உபவாசம் இருக்கும்போது தான் அவருக்கு தோணுது, நம்ம வந்து கெஞ்சி கெஞ்சி பார்த்துட்டோம், சமுத்திரராஜன் வர்ற மாதிரி தெரியல, இப்போ நம்ம வேணா உன்னை மொத்தமும் வத்த வச்சிடறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு பில் எடுக்கட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போ சமுத்திரராஜன் ஓடி வந்து காலில் விழறான். நீங்க வந்து பரமாத்மா, நீங்க வந்து என்கிட்ட இந்த மாதிரி வழி விடுறியா என்ன சொல்ற அப்படின்ட்டு ஆணையிட்டு தான் கேட்கணும். அதை விட்டுட்டு இவ்வளவு நாள் கெஞ்சிட்டு இருந்த மாதிரி கெஞ்சிட்டு இருக்க கூடாது. நீங்க ஆணையிடணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ நீங்க ஆணையிட்டுட்டீங்க, இனிமே நீங்க சேது கட்டி அக்கறைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பர்மிஷன் கொடுத்துட்றாரு. அப்புறம் அங்க போயிடுறாங்க. அதுக்கப்புறம் போர் நடக்க ஆரம்பிச்சிருது. போர் நடக்கும்போது என்ன ஆகுதுன்னா, ராமனுக்கும் ராவணனுக்கும் உக்ரமான போர் நடக்குது. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சலைச்சவங்களே இல்லை. யார் ஜெயிப்பாங்க யார் தோப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாராலையுமே கண்டுபிடிக்க முடியல. அப்ப வந்து என்ன ஆகுதுன்னா, ராவணன் வந்து டயர்ட் ஆயிடுறான். ஐயோ நம்ம ராஜா டயர்ட் ஆயிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேரோட்டி ராவணனுடைய தேரை பின்னாடி இழுத்துட்டு போயிடுறான். இழுத்துட்டு போகும்போது ராமர் இங்க தனியா நிற்கவும், அந்த வானவீதியிலேருந்து முனிவர்கள் தேவர்கள் எல்லாரும் இந்த ராமராவண யுத்தத்தை பார்த்துட்டு இருக்காங்க.
அங்கேருந்து அகஸ்தியர் வரார். நீ வந்து ரொம்ப டயர்டாயிட்ட தெரியுது, நான் வந்து உனக்கு ஆதித்ய ஹிருதயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்லோகத்தை உபதேசிக்கிறேன். இந்த ஸ்லோகத்தை நீ 3 தடவை சொன்னீன்னா உனக்கு புத்துணர்ச்சி கிடைக்கும், ராவணனை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு தெளிவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சூரியனை பற்றி சொல்லக்கூடிய ஒரு ஸ்லோகத்தை அவருக்கு உபதேசம் பண்ணிட்டு போகிறாரு. அடுத்தது மீண்டும் போரில் ஜெயிச்சாச்சு, அப்புறம் திரும்பி போக வேண்டியது தான். அப்போ போகும்போது பரத்வாஜர் கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டு வந்திருக்கார், நான் போகும்போது உங்கள் வீட்டுக்கு திரும்ப இன்னொரு தடவை வந்துட்டு போகிறேன்ட்டு. அதனால் திரும்ப பரத்வாஜர் முனிவருடைய வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் தான் அயோத்திக்கு போகிறாரு. அயோத்திக்கு போய் பட்டாபிஷேகம் அப்படிங்கும்போதே எல்லா முனிவர்களும் வராங்க, உலகத்தில் இருக்கிற எல்லா முனிவர்களும் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பட்டாபிஷேகத்திலேயே போட்டிருக்கு. அதனால் ராமன் பிறந்ததிலிருந்து பட்டாபிஷேகம் முடிகிற வரைக்குமே முனிவர்கள் எல்லா இடத்துலையுமே பரவி இருக்காங்க. இந்த முனிவர்களுக்கு வந்து ஆரண்ய காண்டத்தில் ராமரை பார்த்துட்டு சொல்கிறாங்களாம், நீ வந்து எப்பயுமே சர்வாபரண பூஷிதனாக தான் இருப்ப, அப்போ பார்க்கும்போது உன்னுடைய அழகு எங்களுக்கு மிகவும் கம்மியாக தான் தெரிஞ்சுது, இப்போ வந்து நீ ஆபரணங்களே இல்லாமல் இருக்கும்போது தான் உன்னுடைய முழு அழகும் எங்களுக்கு தெரியுது. இப்போ நாங்கள் வந்து எங்களை அரக்கர்கள்கிட்டேருந்து காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட சொல்கிறதுக்கு முன்னாடி சீதை எவ்வளவு பாக்கியம் பண்ணினவள் அப்படிங்கிற மாதிரி தான் எங்களுக்கு தோணுது. அவள் மட்டும் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன் கூட எப்பயுமே இருக்கிறா, நாங்கள்லாம் எப்பயோ ஒரு தடவை பார்க்க முடியுது, எங்களுக்கும் அந்த அனுபவம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு ராமர் சொல்கிறாரு, இது வந்து நான் ஏகபத்தினி விரதனாக இருக்கக்கூடிய அவதாரம், உங்களுக்காகவே ஒரு தனி அவதாரம் எடுக்கிறேன், கிருஷ்ணா அவதாரம் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் வந்து நீங்கள் எல்லாருமே கோபிகைகளாக பிறங்க, அங்கே வந்து உங்களுக்கு எல்லா அனுபவமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணாவதாரத்தில் கோபிகைகளோட ராசக்கிரீடை பண்ணுறது எல்லாமே இதை முனிவர்கள் தான் அந்த பெண்களாக வந்து பிறக்கிறாங்க. அவங்க கூட கிருஷ்ணர் வந்து உல்லாசமாக இருக்காரு, சந்தோஷமாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாரும் சத்தம் போடுறாங்க. ஆனால் ஒரிஜினல் என்னன்னா முனிவர்களாக இருந்தவர்கள் தான் இப்போது கோபிகைகளாக வந்திருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மை. ஆக்சுவலாக இன்றைக்கி பங்குனி உத்திரம், பங்குனி உத்திரத்தின் சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு பேசலான்ட்டு எடுத்துகிட்டு வந்தேன். அது ஒரு 10 பாயிண்ட்டு. டைம் ஆயிடுச்சு, அதனால் இதோட நான் என்னோட உரையை முடிச்சுக்கிறேன். முனிவர்கள் வந்து தவம் செய்து நிறைய பலன் பெற்றிருந்ததுனால ராமர் வந்து இறங்கி வந்து அவருக்கு அவங்க இருக்கிற இடத்துலையே தரிசனம் கொடுத்தாரு. நம்ம வந்து அவ்வளோ தூரம் தவமெல்லாம் செய்கிறதுக்கு நம்மளுக்கு டைமும் இல்லை, பொறுமையும் இல்லை, அவ்வளோ தூரம் எதுவுமே இல்லை. ஏதோ நம்மளால் முடிஞ்ச ஒரு நாம சங்கீர்த்தனத்தை நம்ம செஞ்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் கொஞ்சம் நிறைய கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிறேன். இன்மையிலும் சரி மறுமையிலும் சரி நம்மை பாதுகாக்கக்கூடியது இந்த நாம சங்கீர்த்தனம் அப்படிங்கிறது தான். இன்னும் நிறைய ரிஷி முனிவர்கள் எல்லாம் இருக்காங்க, ஆனால் டைம் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால இதோட நான் முடிச்சுக்கிறேன். ஏதாவது தவறுகள் தப்புகள் இருந்ததுன்னா தயவுசெய்து மன்னிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் திரு எஸ்ஆர்ஜி நாராயணன் அவர்களுக்கும் என்னுடைய உளமார்ந்த மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஸ்ரீராம்.